அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நேத்தோட நிஃப்டி எந்த லெவல்ல இருந்துச்சு, அது மூலமா நம்ம எப்படி எந்தெந்த ட்ரேடெல்லாம் எடுத்தோம், அதில் எவ்வளோ லாபம் வந்துச்சு அப்படிங்கிற இதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது நம்மளோட டூலு. இது வந்து ட்ரேட் மாஸ்டர்ஸ் ப்ரோன்னு பேர். இந்த இருக்கு பாருங்க, ட்ரேட் மாஸ்டர்ஸ் ப்ரோ. இந்த டூலில் தான் நம்மளே டெவலப் பண்ண டூலு. இது வந்து ஒரு சார்ட் காமிக்கும். அந்த சார்ட்டில் நிஃப்டி வந்து நேற்று எப்படி இருந்துச்சு, ஓப்பனிங்கில் எப்படி இருந்துச்சு, அதை பயன்படுத்தி நம்ம என்னென்ன ட்ரேடெல்லாம் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் வந்துச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. வாங்க காணொலியை பார்ப்போம். இப்போ இதில் இந்த டூல் வந்து இதில் ட்ரேட் வியூ ப்ரோ அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ட்ரேட் வியூ ப்ரோ கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து எல்லா செக்டர்ஸு ஸ்டாக்ஸு எல்லாமே காமிக்கும். இதை வந்து நிஃப்டி 50யை கிளிக் பண்ணோன்னா அதோட சார்ட் காமிக்கும். அந்த சார்ட் இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சார்ட்டில் நேற்று வந்து தேதி வந்து 7ஆம் தேதி ஜூலை 7. இன்னைக்கு வந்து இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. 5 மினிட்ஸ் சார்ட்டில் 20 மூவிங் ஆவரேஜில் இது போயிட்டுருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதான் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்டு. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். சிவப்பு கலர்னால் இறங்கி இருக்குது. அது இறங்கி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வாங்கியிருக்கோம், ஸ்டாக்ஸை வாங்கி லாபத்தில் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 5 நிமிடத்தில் வந்து கேப் அப் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கேப் அப் ஆகிட்டு அதுக்கு பிறகு அங்கே வந்து நிறைய செல் பண்ணியிருக்காங்க. புக்கிங் ஆகிருக்கலாம், அது செல் பண்ணதுனால கீழே வந்திருக்கு. அந்த கேண்டில் ரெட் கலரில் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பை பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? எதுக்காக பை பண்ணியிருக்கோங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நேற்று முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேண்டில்ஸு இந்த இப்படி இருக்குது, கீழே இறங்கி திருப்பி ஏறி இருக்குது. இந்த 10 கேண்டில்ஸையும் உடைச்சிட்டு மேலே போயிருக்கு. அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லாஸ்ட் 10 கேண்டில்ஸை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. இந்த பாருங்க, இந்த 9:20க்கு 9:15 கேண்டில், இது 9:15 கேண்டிலில் மேலே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னோடனே நமக்கு வந்து மேலே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதுனால இது வந்து பை. ஸோ இந்த கேண்டில் வந்து ரெட் கலரில் இருந்தாலும் கூட நம்ம வந்து வாங்குகிறோம், இங்கே ஈக்விட்டியை வாங்குகிறோம். ஸோ நம்ம இதை பாருங்கள், இப்போ இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில், ஸோ இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து இந்த பாருங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் காமிக்குதுங்க. இந்த 5 மினிட்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்கு பாருங்க, பிஓஎஸ் நிஃப்டி பிஓஎஸ் அப்பில் காமிக்குது. ஸோ அப்பில் காமிச்சனால இது வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். அதோட என்ன பண்ணியிருக்குங்க, இந்த பாருங்கள், சேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து -0.08 அப்படி இருந்தாலும் கூட வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கிறதுனால நம்ம ஸ்டாக்ஸை வாங்கலாம் போகிறோம். எந்தெந்த ஸ்டாக்கை வாங்க போகிறோம் என்னங்கிறது, என்னென்ன ஸ்டாக்கை வாங்க போகிறோம், என்னென்ன ஸ்டாக்கை வாங்கியிருக்கோங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இங்கே வந்து சிக்னல் 5க்கு போகிறேன். சிக்னல் 5ங்கிறது எங்களுக்கு வந்து லைவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க நேற்று ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நேற்று வந்து என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து ஆர்விஎன்எல் ஈக்விட்டி வாங்கியிருக்கோம், டிசிஎஸ் வாங்கியிருக்கோம், பஜாஜ் ஃபினான்ஸ் வாங்கியிருக்கோம், எல்ஐசிஐ வாங்கியிருக்கோம், பஜாஜ் ஃபின்சர்வ், இது எல்லாமே நேற்று வாங்கியிருக்க ஸ்டாக்கு. என்ன டைமில் வாங்கியிருக்கோம்னா 9:20க்கு வாங்கியிருக்கோம். இந்த பாருங்கள், 9:20க்கு வந்திருக்கோம். இந்த டூல் வந்து இப்போ தான் முதல்ல நேற்று லைவ் போகுது. அதுக்கு முன்னாடி எல்லாமே டெஸ்டிங்கில் இருந்துச்சு. இந்த பாருங்கள், இதில் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து லாட் சைஸ் வந்து இந்த லாட் சைஸ் கொடுத்துருக்கோம், ஒரு லாட் வாங்கியிருக்கோம். இந்த லாட் சைஸுங்கிறது நம்மளே வச்சுக்கிற லாட் சைஸு. அது வந்து ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸ் வந்து கூடும் குறையும். இங்கே பாருங்கள், 431ன்னா 4 வாங்கியிருக்கு, 2000ன்னா 1 வாங்கியிருக்கு பாருங்கள். இது மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம் இதே ப்ரைஸை. இதில் வந்து ப்ராஃபிட் என்னென்ன வாங்கியிருக்கோம்னா ஆர்விஎன்எல் வந்து 30 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு, டிசிஎஸ் வந்து 29 வாங்கியிருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் வாங்கியிருக்கோம். பஜாஜ் ஃபின்சர்வும் இதுவும் மட்டும்தான் வந்து சின்ன இதில் வந்து நட்டத்தில் போயிருக்கு, மற்ற எல்லாமே லாபம் தான்.
இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ஏன் 920க்கு எடுத்துக்கிட்டு இருக்குன்னா, 920க்கு வந்து நிஃப்டி வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு, மேலே போயிருக்குது. ஸோ அதனால அந்த நேரத்தில் இந்த ஸ்டாக் எப்படி வந்து நடந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் உதாரணத்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து 9:20க்கு வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு 11:38க்கு புக் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு 11:38க்கு புக் பண்ணியிருக்கோங்கிறத இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இப்போ வந்து இந்த ஆர்விஎன்எல் இருக்கு பாருங்க, ஆர்விஎன்எல் ஈக்விட்டி. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து இங்கே வந்து சார்ட் வருது பாருங்க. இந்த சார்ட்டில் 9:15 கேண்டில் பாருங்க. இப்போ இது வந்து 5 நிமிட கேண்டில். 9:15 கேண்டில் வந்து க்ரீனாக இருந்திருக்கு. அது க்ரீனாக இருந்தது மட்டுமே இல்லாமல் இந்த கேண்டில் எப்படி இருந்திருக்கு பாருங்க. 9:15ல் நிஃப்டி வந்து ஏற்கனவே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை வந்து இந்த சிஸ்டம் வந்து தானாகவே வந்து பதிவு பண்ணிக்கும். பதிவு பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து பாருங்க, இந்த கேண்டிலை பார்த்தோம்னா தெரியும். இது வந்து 9:25 கேண்டில். இந்த கேண்டில் வந்து இதோட சேஞ்ச் ஆஃப் பர்சன்டேஜ் பாருங்க. சேஞ்ச் ஆஃப் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் வந்து 50 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 5 நிமிடத்தில் போயிருக்கு. 1.33% ஆயிருக்கு. நம்ம வந்து இப்போ எந்த ஸ்டாக் வந்து 0.3% ஏறி இருக்கு, எந்த நிஃப்டி வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும்போது அதை எல்லாமே வாங்குறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வாங்கியிருக்கோம். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வாங்கியிருக்கோம். இது வாங்கினோடனே மேலே போயிட்டே இருக்கு பாருங்க, மேலே போயிட்டே இருக்கு. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் ஸ்டாப் லாஸ். மூவிங் ஆவரேஜில் தான் 20 மூவிங் ஆவரேஜில் தான் ஸ்டாப் லாஸ். அதனால அப்படி மேலே போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் டச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இந்த பாருங்க 9:35 மூவிங் ஆவரேஜ் டச் ஆனோடனே அந்த இடத்துல வந்து செல் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கும். இதுதான் வந்து ஆர்விஎன்எல் இக்யூ பெர்ஃபார்ம் பண்ணது. இது வந்து சேஞ்ச் பர்சன்டேஜ் மட்டுமே இல்லாமல் இதுலேயுமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நிஃப்டி வந்து அப்ல இருக்கு. அப்புறம் வந்து இதோட பிரேக் ஆஃப் இந்த ஸ்டாக்கோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்ல இருக்கு. அது 3 கண்டிஷனும் பார்க்குறோம். இது 3மே இருந்தால் தான் நம்ம இதை வாங்கி மூவிங் ஆவரேஜ்லேயே அப்படியே ட்ராக் பண்ணி இதில் போய் விற்றுருக்கோம். இதுதான் வந்து ஆர்விஎன்எல்லோட ஸ்டேட்டஸு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த இது பார்ப்போம். இப்போ பாருங்க டிசிஎஸும் வந்து கரெக்டாக 9:20க்கு வாங்கியிருக்கு. 12:12க்கு வந்து புக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இப்போ டிசிஎஸோட சார்ட்டை போய் பார்ப்போம். டிசிஎஸ் கிளிக் பண்ணோம்னா இப்போ டிசிஎஸை கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்க 9:20 கேண்டிலுக்கு 9:15 கேண்டில். இந்த வந்து இந்த கேண்டில் தான் 9:15 கேண்டில். இந்த 9:15 கேண்டிலோட போய் பார்த்தோம்னா இதோட சேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து 0.67 இருக்கு. அதோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்ல இருக்கு. ஓகேங்களா. இது வந்து நல்ல கேண்டில், ஸ்ட்ரென்த் அதிகமாகவே இருக்கு. அதை பார்த்துக்கிறோம். அதை பார்த்துக்கிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ப்ரீவியஸ் 10 கேண்டில்ஸை பிரேக் பண்ணி இது க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் 10 கேண்டில்ஸோட ஹையை பிரேக் பண்ணி இது க்ளோஸ் பண்ணியிருந்தா அதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிட்டு அதோட கேண்டிலும் பெருசாக இருக்கு. அப்புறம் சேம் டைம் வந்து நிஃப்டியும் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. பாருங்க, பிஓஎஸ் நிஃப்டி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது 3 இருந்தோடனே இது வாங்கியிருக்கோம். வாங்கி இந்த இடத்துல வந்து வாங்கியிருக்கோம். கரெக்டாக 9:20க்கு வாங்கியிருக்கோம். 9:20க்கு வாங்கியிருக்கோம். 20க்கு வாங்கிட்டு இதை வந்து இந்த பாருங்க 12 கிட்ட இந்த இடத்துல வந்து எப்போ வந்து இதை வந்து இது பண்ணுதோ, டச் பண்ணுதோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். 12:10க்கு வந்து வித்துட்டு வெளியில் வந்துட்டோம். இதுவும் நமக்கு ப்ராஃபிட்டபிள் இது. இப்போ பஜாஜ் ஃபினான்சர் இருக்கோம் பார்க்குறோம். இதுவும் வந்து வாங்கி தான் வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து இன்ட்ராடே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலே க்ளோஸ் பண்ணிடும். சில நேரங்களில் வந்து 10-15 நிமிஷத்துலையும் வந்து இது முடிச்சிடும். இது பஜாஜ் ஃபின்சர்வ். இப்போ இது பாருங்க, சம்டைம்ஸ் வந்து சில ஸ்டாக் வந்து நம்ம காலையில் மட்டும்தான் எடுக்கிறோம். காலையில் வந்து 9:20லேருந்து ஆரம்பித்து 9:40 சம்டைம்ஸ் 10:15 வரைக்கும் வந்து நம்ம எடுத்துட்டு வெளியில் வந்துடுறோம். ஸோ அதுக்கு பிறகு இந்த பாருங்க நம்ம சிஸ்டம் பை கொடுத்துருக்கு. இது எல்லாமே நம்ம வாங்குறது கிடையாது. ஸோ மார்னிங் மட்டும்தான் வாங்குறோம். இப்போ மார்னிங் வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 9:15 கேண்டில். இந்த கேண்டிலோட 4.8 வந்து இப்போ இதாகிருக்கு. 0.47% ஏறி இருக்கு பாருங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. அதே மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் ஆகிருக்கு. அது சேம் டைம் வந்து நிஃப்டியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது.
பட் இருந்தாலுமே இது இது வந்து வந்து உடனடியா வந்து இந்த பாருங்க, இந்த மூவிங் ஆவரேஜ டச் பண்ணதுனால, இத வந்து ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்ணி சிஸ்டம் வெளில வந்துருச்சு. அது வந்து -5 வெளில வந்துருச்சு. இது ஃபியூச்சர்ஸ் ஃபின்சர்வ். இது மாரி தினமும் வந்து நம்ம காலையில வந்து 9:20லேருந்து 10:20க்குள்ள ஒரு 7, 8 ஸ்டாக் எடுத்தோம்னா, இல்ல ஒரு 6, 7 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்ல குளோஸ் ஆகும். மிச்சம் 2, 3 வந்து ஓவரால் வந்து ப்ராஃபிட்ல வந்துரும். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இப்ப வந்து எல்ஐசி பார்ப்போம். எல்ஐசி வந்து எல்ஐசிஐ ஈக்விட்டி இது வந்து இது பாருங்க. இது வந்து ₹16 ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. ஆ ₹16 ப்ராஃபிட்ல எப்ப எடுத்திருக்கோம்? 9:20ல எடுத்திருக்கோம். 12:16ல வெளில வந்திருக்கும். இப்ப இந்த ஸ்டாக்க போய் பார்ப்போம் பாருங்க. நம்ம எப்போ வந்து எப்போ வாங்கியிருக்கோம், எப்போ வித்திருக்கோங்கிறத. ஸோ இந்த பாருங்க 9:20 9:15 கேண்டிலு. இந்த கேண்டில் 9:15 கேண்டிலு. இதோட சேஞ்ச் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து 0.75 இருக்கு பாருங்க. 0.75 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. இதுவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. இந்த 3 இது 3மே நமக்கு வந்து எப்போ வந்து எந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வருதோ அப்பதான் நம்ம வந்து வாங்குறோம். வாங்கிட்டு மூவிங் ஆவரேஜ ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மூவிங் ஆவரேஜ ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அப்படியே வந்து எப்போ வந்து மூவிங் ஆவரேஜ டச் பண்ணுதோ அப்போ குளோஸ் பண்ணிருவோம். அது வந்து ப்ராஃபிட்ல டச் பண்ணாக்க ப்ராஃபிட், இல்ல வந்து ஸ்டாப்ல இதுல வந்தோம்னாக்க இது. இப்போ அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். அடுத்து வந்து ஃபிஜாஸ் ஃபின்சர்வ். ஏற்கனவே நேத்து வந்து ஃபிஜாஸ் ஃபினான்ஸும் எடுத்திருக்கு, ஃபிஜாஸ் ஃபின்சர்வும் எடுத்திருக்கு. 2மே எடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஃபிஜாஸ் ஃபின்சர்வ் இந்த எப்போ எடுத்திருக்கு? ஃபிஜாஸ் ஃபின்சர்வ். ஃபிஜாஸ் ஃபின்சர்வும் வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணியிருக்கோம். -2.5 இது பாருங்க 9:20க்கு எடுத்து 10:59. இந்த 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 இது என்ன பண்ணும்னாக்க, ஸ்டாப் லாஸ் புக் பண்றது வந்து உடனடியா ரிவர்ஸ் ஆனுச்சுன்னா புக் பண்ணிரும். மேல போயிட்டே இருந்துச்சுன்னா காத்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து கீழ வந்து தொடுதோ அப்பதான் வந்து புக் பண்ணும். அது வரைக்கும் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பொதுவான ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ், ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ், ஃபிக்ஸ்டு டார்கெட் இல்லாம அந்த மூவிங் ஆவரேஜோடயே அது போயிட்டு இருக்கும். இப்போ ஃபிஜாஸ் ஃபின்சர்வ பார்ப்போம். அது வந்து எப்படி எப்படி என்ட்ரி எப்படி உள்ள வாங்கியிருக்கோம், எப்போ வாங்கியிருக்கோம், எப்போ வந்து வித்திருக்கோம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த பாருங்க இப்போ வந்து 9 இந்த பாருங்க இந்த கேண்டில் தான் 9:15 கேண்டிலு. 9:15 இந்த பாருங்க 9:15 நேத்து.
அது முடிஞ்சோடனே இந்த இடத்துல வாங்கியிருக்கோம். அது வாங்கினோடனே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே போகாமல் இங்கே இந்த இடத்துல வந்து அரௌண்ட் 10ல் வந்து இப்போ 10 மணிக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து இதில் தொட்டுடுச்சு. ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜை தொட்டுடுச்சு. அதனால வந்து இது வெளியில் வந்துடுச்சு வித் லாஸோட வெளியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த கேண்டில் பார்த்தோம்னா இதுவும் வந்து சரியாகவே வந்து நமக்கு சரியாகவே வாங்குறதுக்கான எல்லா சூழ்நிலையும் வந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த பார்த்தீங்கன்னாக்கா 0.34 இருக்கு பாருங்க பர்சன்டேஜ். அந்த கேண்டிலோட சேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து 0.34 இருக்கு. அதோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்பில் இருக்கு. பிஓஎஸ் நிஃப்டியும் அப்பில் இருக்கு. இந்த பாருங்க இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இது ஏன் லாஸ்ட்ல போயிருக்க சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து அந்த அந்த சுச்சுவேஷனை நம்ம இதில் போட்டோம்னாக்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சுதந்திரமாகவே ட்ரேடிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து இது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இந்த பாருங்க இந்த கேண்டில் பொதுவாகவே கேண்டில் வந்து சேஞ்ச் பர்சன்டேஜ் 0.34 இருந்தால் கூட இதோட வால்டைலிட்டி பாருங்க, இந்த பர்டிகுலர் கேண்டிலோட வால்டைலிட்டி இது வந்து பாடி வந்து இது இப்போ பாடி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க பாடி பர்சன்டேஜ்னு ஒரு பேராமீட்டர் நம்மள்ட்ட இருக்கு. பாடி பர்சன்டேஜ் 39.5 தான் இருக்கு பாருங்க. மிச்சம் வந்து கீழையும் மேலையும் அந்த வால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வால் ரொம்ப பெருசாகவே இருக்கு. வால் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சுன்னா கையில் வந்து அது வந்து சரியா வால்டைலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க கீழே உள்ள வாலும் பெருசாக இருக்கு, மேலே உள்ள வாலும் பெருசாக இருக்கு. அதனால தான் இது ஓடி போய் உடனடியாக வந்து மூவிங் ஆவரேஜை தொட்டுடுச்சு. மூவிங் ஆவரேஜை தொட்டாலே நம்ம இது என்ன ஆகும், உடனடியாகவே வெளியில போடான்னு விரட்டி விட்டுரும். ஓகேங்களா? எப்போ வந்து ப்ராஃபிட்ல போய் மூவிங் ஆவரேஜ் வருதோ அப்பயும் வந்து வெளியில போடான்னு விரட்டி விட்டுரும் நம்ம சிஸ்டம். அதான் பஜாஜ் ஃபின்சர்வும் அது மாதிரி ஆயிருக்கு. நம்ம பொதுவா வந்து இந்த இடத்துல ரொம்ப இது பண்ணி நமக்கு இதை எடுத்தோம்னாக்க ட்ரேடிங்கே எடுக்காம போயிடும். அதனால கொஞ்சம் லிபரலா விட்டு அந்த இது எடுத்திருக்கோம். இப்போ பாருங்க எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கு. இந்த பாருங்க எட்டர்னல், இது எட்டர்னல். இது எப்போ எடுத்திருக்காங்க, ப்ராஃபிட் வந்து 17 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கு, லாபம் வந்திருக்கு. அதுவும் வந்து 9.20க்கு தான் எடுத்திருக்கு. இது 9.20க்கே தான் எடுக்குமா அப்படின்னா கிடையாது. அந்த 9.20க்கும் எடுக்கும், 25 எடுக்கும், 10.15 வரைக்கும் இது எடுக்கும். நேற்று 9.20க்கே வந்து நம்ம வந்து இதுல வந்து குறிப்பிட்ட இதை செட் பண்ணியிருக்கோம். 5 ட்ரேடுக்கு மேல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால 5 ட்ரேடுக்கு மேல எடுத்துருச்சுனாக்கா இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்து அடுத்த நேரத்துல எடுக்கும். ஒரே நேரத்துல 5 இது எடுக்காது. இப்போ வந்து எக்ஸ்டர்னலில் பார்ப்போம். 9:20க்கு வந்துட்டு 11:02க்கு வந்து இது வந்து புக் பண்ணியிருக்கு. இப்போ எட்டர்னல் ஸ்டாக்கோட சார்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம இந்த பை சிக்னல் கொடுத்துருக்க எல்லாமே வாங்க மாட்டோங்க. அந்த குறிப்பிட்ட பல மற்ற கண்டிஷன்ஸும் மீட் ஆகும்போது தான் வாங்குவோம். இது பாருங்க பை கண்டிஷன் வந்து நம்ம இது கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு கூட வந்து மேலே வால் பெருசாக தான் இருக்கு பாருங்க. ஒன்றும் மேலே வால் பெருசாக இருக்கும், கீழே இருந்தாலுமே இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து இதோட இது. இப்போ இந்த கேண்டில் பார்த்தோம்னாக்க 0.72% வந்து ஏறி இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வந்து அப்ல இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேல இருக்கு. இப்போ இந்த 10 கேண்டிலையும் பிரேக் பண்ணி மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னாக்க அதான் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரும். நம்ம பொதுவாகவே இது வந்து பிரேக் அவுட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அது வந்து இது மட்டும் இல்லாம இது வந்து பேங்க் நிஃப்டியோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் பார்ப்போம். அந்த பேங்க் நிஃப்டி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும்போது எவன்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுறானோ அதோட அதோட சேஞ்ச் பர்சன்டேஜ் எவ்வளவு நல்ல பலமா இருக்கான்னு பாக்குறோம். அதுக்கு மட்டுமே தான் வாங்குறோம். பாருங்க வால்யூமும் நல்லாவே இருந்திருக்கு. வால்யூமும் நல்லாவே இருக்கு. இது வந்து 0.375% இருக்கு. வால்யூம் செமையா இருக்கு பாருங்க. 3 மில்லியன் வால்யூம் கிட்ட இருக்கு. பொதுவா வந்து நம்ம வால்யூமை வந்து இதுல எதுலையுமே எடுத்துக்கிறது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து நம்ம ஹெச்சிஎல் டெக்கை பார்ப்போம். ஹெச்சிஎல் டெக் வந்து இந்த இருக்கு பாருங்க. இது வந்து 10 ரூபா புக் பண்ணியிருக்கு. வந்து 9:20க்கு வந்துட்டு 12:31க்கு வந்து புக் பண்ணியிருக்கு. இப்போ இதை போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. இப்போ இது பாருங்க 9:15 கேண்டில் நல்லாவே கிரீனாக இருக்குது. இதில் வாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது பாருங்க. மேலேயும் கீழேயும் வால் குறைவாக இருக்குது. வாலோட மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுக்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த கேண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சேஞ்ச் பர்சன்டேஜ் 0.98 இருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நிஃப்டியும் பிரேக் அப்பில் இருக்குது. பிரேக் அப்பில் இருந்தால் வாங்குகிறோம், பிரேக் டவுனில் இருந்தால் விற்கிறோம். விற்று வாங்குவோம்.
இப்ப இதுல பாருங்க, இது ரொம்ப நல்ல இதுல இருக்கு. இதோட பாடி பெர்சன்டேஜ் 84% இருக்கு பாருங்க. இது இது ரொம்ப நல்ல நல்ல சிச்சுவேஷன் வாங்குறதுக்கு. ஸோ நம்ம இப்ப இத வாங்கணும்னா லேசா கொஞ்சம் குறைஞ்சாலும் அப்படியே மேல போய் ஏறிக்கிட்டே இருக்கு. ஏறி போய் இந்த இடத்துல டச் ஆகி அரவுண்ட் 1231 இந்த இடத்துல வந்து மூவிங் அவரேஜ் தொடும்போது நம்மால வெளியில ஏத்திருவான். இந்த 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 சிஸ்டம் வந்து வெளியில ஏத்திரும். ஸ்டாக்க லாபத்தோடவும் வரும். சில டைம்ல வந்து குறைத்த நட்டத்தோட வரும். இப்ப வந்து அடுத்து பார்ப்போம் பாருங்க. மொத்தம் வந்து 9 என்ட்ரிஸ் எடுத்திருக்கோம் நான் இது மட்டுமே. எஸ்பிஐ லைஃப் பார்க்குறோம். எஸ்பிஐ லைஃப் பாருங்க இந்தா இருக்கு. எஸ்பிஐ லைஃப் வந்து இதா இருக்கு பாருங்க. இதுல வந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு? ரூ. 29 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. இது இது எல்லாமே வந்து நம்ம வந்து ₹5000 இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு ₹5000 நம்மள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா, அதுக்கு நம்ம எத்தன ஸ்டாக் வாங்கலாமோ அந்த ஸ்டாக் தான் வாங்கியிருக்கோம். 1 வாங்கியிருக்கோம். இது 4 வாங்கியிருக்கோம். இது விலை கம்மிங்கிறதுனால 4 வாங்கியிருக்கு. இது இன்னும் விலை கம்மிங்கிறதுனால 7 வாங்கியிருக்கு. மிச்சம் எல்லாமே 1 வாங்கியிருக்கு. ரூ. 2000 ரூ. 1500 உள்ளதெல்லாம் 1 வாங்கியிருக்கு. இப்போ எஸ்பிஐ லைஃப் வந்து நல்லாவே ப்ராஃபிட் வந்திருக்கு. ரூ. 29 9:20க்கு வந்துட்டு 11:39க்கு வெளியில வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா பாருங்க, கேண்டில் பாருங்க ரொம்ப அருமையான கேண்டில். மார்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்போஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல கேண்டில் பாருங்க. இந்த பாருங்க 98% பாடி பெர்சன்டேஜ் இருக்கு. அந்த விக்கு வந்து இந்த விக்குன்னு சொல்லுவாங்க வாலு மேலேயும் கீழேயும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையான சூழ்நிலை வாங்குறதுக்கு. இதோட பெர்சன்டேஜ் பாருங்க 1.37% வெறும் 5 நிமிடத்திலேயே ஏறி இருக்கு. தொடர்ந்து ஏறிக்கிட்டு போயிருக்கு. அப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன இது இவ்வளவு வேறனாலே சாதாரணமாவே பிரேக் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிரும்ல. அந்த லாஸ்ட் 10 கேண்டில்ஸ் பிரேக் பண்ணிருக்கு, மேல போய் க்ளோஸ் பண்ணிருக்கு. அதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. அந்த பிஓஎஸ் நிஃப்டியோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதுவும் அப்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வாங்கியிருக்கோம் நம்ம. இந்த இடத்துல வாங்கியிருக்கோம். நம்ம எல்லா இந்த பை சிக்னல் காமிக்கிறது எல்லாமே வாங்க மாட்டோம். குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டும்தான் வாங்குவோம். இப்போ இங்க வாங்கிட்டு இது பாருங்க மேல போயிட்டே இருக்கு. மேல 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 ஏறிக்கிட்டே இருக்கு. எப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் தொடுது பாருங்க. இந்த நேரத்துல 11:35ல அது வெளியில வந்துருச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்ப்போம். நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த வந்து இந்த சார்ட்ட பார்த்துட்டு, எப்பப்பலாம் வந்து பை சிக்னல் குடுக்குதோ, அப்ப அந்த நேரத்துல போயிட்டு நீங்க இந்த சார்ட்டோட இது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு என்னங்கிறத பார்த்துட்டு, துணிச்சலோட வந்து ட்ரேடிங் பண்ணலாம். இப்ப அடுத்து பார்ப்போம் டெக் மஹிந்திரா. டெக் மஹிந்திரா வந்து எவ்வளோ புக் பண்ணியிருக்கு. இதுதான் ஆகப்பெரிய அமௌண்ட் ரூ. 32. ரூ. 32ங்கிறது ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. இதுல வந்து வெறும் 1 லாட் தான். எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம்? ரூ. 1400 தான் வாங்கியிருக்கோம். வெறும் ரூ. 1400க்கு 32 ரூபாய்க்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. 9:20ல என்ட்ரி இது பண்ணி 12:20க்கு வந்து வெளியில வந்திருக்கு. இந்த இதோட சார்ட்ட போய் பார்ப்போம். இத கிளிக் பண்ணையில இந்த பாருங்க. இப்ப இந்த இது கிளிக் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 15:20 கேண்டில் 9:15 9:15 கேண்டில் பாருங்க. இது இப்ப எப்படி இருக்குன்னு. இது வந்து சேஞ்ச் பெர்சன்டேஜ் வந்து 7.7% 5 நிமிஷத்துல ஏறி இருக்கு. 9 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. இப்போ இதுல வந்து இதோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அப்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியும் அப்ல இருக்கு. இதோட கேண்டில் பாடி சைஸ் பாருங்க 63. 63ங்கிறது நல்ல இதுதான். நம்ம வந்து அந்த பாடி ஸ்ட்ரக்சர் பெர்சன்டேஜ வந்து நம்ம ரொம்ப அதிகமா பார்க்கறது கிடையாது. ஏன்னா வந்து பாடி பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறது கூட சில நேரத்துல போகும். இது ரொம்ப ரொம்ப அருமையா ஏறி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். அப்படியே மேல போயிட்டே இருக்கு. மேல ஏறுது 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 ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்ப எந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் தொடுதோ அந்த இடத்துல 12, 15 கிட்ட தொடுது. தொட்டோனே நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். மூவிங் ஆவரேஜ் தொட்டாலே வெளியில வந்துரும். இதுக்கு மேல இவனுக்கு வந்து பலம் இல்ல, இறங்கிருவான் அப்படின்னு சொல்லி அது முடிவு பண்ணிருக்கு. இதுதாங்க நம்ம நேத்து எடுத்த இது வந்து இந்த சிஸ்டம் இந்த 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 இது வந்து தானாவே வந்து விலையெல்லாம் பார்த்துட்டு அந்த இது கேண்டில்லாம் வந்து அதுவே தயாரிச்சு அதோட இதெல்லாம் என்னன்னு பார்த்து தானாவே ட்ரேட் எடுத்திருக்கு. இதோட மொத்த லாபம் வந்து 158. இது வந்து இந்த ட்ரேட் மாஸ்டர்ஸ் ப்ரோ அப்படிங்கிற வந்து கருவி. இந்த கருவி வந்து ரொம்ப அருமையாவே அற்புதமா வேலை செஞ்சிருக்கு. இந்த 188ங்கிறது வந்து
இங்கே வந்து இந்த சிஸ்டம் காமிக்கிறது ரியல் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து கோடாக் நியோ சிஸ்டமில் எடுத்திருக்கோம் அந்த ட்ரேடிங்கு. அதோட ப்ராஃபிட் என்னன்னு பார்ப்போம். அதோட லாபம் வந்து சற்று அதிகமாகவே தெரிஞ்சிருக்கு நேற்று. அதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து எல்டிபி இதெல்லாம் ஓடுறது தனி சிஸ்டம். அதனால செகண்ட்ஸில் கூட 1 செகண்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள கூட இந்த ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும். அதனால வந்து இது 158 காமிக்குது. நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் இது மொத்த லாபம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான லாபம் இது வந்து அந்த புரோக்கர் சிஸ்டம்ல நம்ம வாங்கி வித்ததோட லாபத்தை இப்போ போய் பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ இதுதான் வந்து நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணது. இன்னைக்கு வந்து தேதி 8 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம நேத்தோட டேட்டாவை போய் ரிப்போர்ட்ல பார்க்க போறோம். இந்த பாருங்க, நேற்று வந்து ஜூலை 7ஆம் தேதி மொத்தம் வந்து நமக்கு வந்து லாபம் 267 ரூபாய் லாபம். இதுக்கு வந்து எவ்வளோ நம்ம வந்து என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா 5000 ரூபா இருந்துச்சு. அந்த 5000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நம்ம சிஸ்டம் போயிட்டு அங்கங்கே எவன்லாம் வந்து ஏறி இருக்கான் இறங்குறான், அது நிஃப்டியோட எப்படி வந்து ஒருங்கிணைஞ்சு நிஃப்டி ஏறும்போது எவன்லாம் ஏறுறான் அப்படின்னு எல்லாம் கவனிச்சு தானாகவே வந்து எடுத்திருக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த இதில் வந்து எந்த இதெல்லாம் இருக்குன்னு. மொத்த அமௌண்ட் வந்து 267 ரூபா. கேபிட்டல் கெயின். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 257 ரூபா. 277 ரூபா வந்து கிராஸ். 271 ரூபா. இதுல வந்து அந்த புரோக்கரேஜ் டேக்ஸ் அதெல்லாமே கிட்டத்தட்ட எவ்வளவு 11 14 கிட்டத்தட்ட 14 ரூபா போயிருக்கு. இந்த இருக்கு பாருங்க, 13 ரூபா 95 பைசா போயிருக்கு. இது போக நமக்கு நெட் ப்ராஃபிட் 257 ரூபா வந்திருக்குங்க. நல்லாவே லாபம் வந்திருக்கு. இது தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து என்னன்னு பார்க்க போறோம். நான் வந்து தினமும் ஒரு காணொலி நம்மளோட இதை பத்தி போட போறேன். இந்த பாருங்க, இது டெய்லி இதுல வந்து நேத்து வந்து ஒரு சின்ன ட்ரையல் போயிட்டு இருந்துச்சு. அதுல -10 ரூபீஸ் நட்டம் வந்திருக்கு. அது வந்து நிறையா வந்து நம்ம இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் சில அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால அன்னைக்கு வந்து ஓடலை. இன்னைக்கு தான் முதல் ட்ரேடிங். எப்படி வந்திருக்கு பாருங்க, க்ரீனில் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்க்குறது இன்னைக்கு மாதிரியே எல்லா நாட்களும் க்ரீன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து நிஃப்டி ஒன்றும் நேற்று அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் செய்யலை. ஏறுனா ஏறிக்கிட்டே போகிறது, இறங்குனா இறங்கிட்டே போகிறது, அந்த மாதிரி வந்து இருந்தால் தான் வந்து நிஃப்டி ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். நேற்று வந்து ஏறிட்டு திருப்பி 5 நிமிடத்தில் இறங்கினுச்சு. ஏன்னா வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேலே ஓப்பனிங்லேயே ஆயிருக்கிறதுனால இறங்கினாலும் திருப்பி ஏறி இருக்கு. அதை நம்ம நல்லா சரியா பிடிச்சி நம்ம லாபத்தை ஈட்டியிருக்கோம். அதனால தினமும் லாபம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த பாருங்க, இந்த பர்டிகுலர் டேல நேற்று வந்து எடுத்திருக்கோம் பாருங்க என்னென்ன ஸ்டாக்னு. ஏற்கனவே பார்த்தது நம்ம டூல்ல காமிச்சது. இது வந்து ரியல்லா என்ன அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போறேன். இந்த இருக்கு பாருங்க, பஜாஜ் ஃபின்சர்வ் ஈக்விட்டி ஸ்டாக். அது குவான்டிட்டி 1 எடுத்திருக்கோம். 1 எடுத்துட்டு ₹2.50 நட்டத்துல வந்து வெளியில வந்திருக்கோம். சார்ஜஸ் 0.36 ஆயிருக்கு. அடுத்து வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின்சர்வ். இந்த பாருங்க, ₹5.50 லாபம் வந்திருக்கு. கிராஸ் வந்து இது வந்து இவ்வளவு வந்திருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஃபின்சர்வ் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1 எடுத்திருக்கோம். 2 ட்ரேட் எடுத்திருக்குது நேற்று. அது நான் சரியா கவனிக்கல. அது கரெக்டாக பார்த்து என்ன சொல்லுவோம். இப்போ வந்து எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஐ திங்க் வந்து இது 2யுமே காமிக்குதுன்னு நினைக்கிறேன். இது பையையும் காமிக்குது, செல்லையும் காமிக்குது. இப்போ எட்டர்னல் லிமிடெட் பாருங்க, 7 எடுத்திருக்கு. 7 ஏன் எடுத்ததுன்னா, நம்மள்ட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 5000 தான். அந்த 5000த்துக்கு மற்ற ஸ்டாக்கும் எடுக்கிறோம், வந்து மார்ஜினும் கொடுக்குறாங்க. மற்ற ஸ்டாக்கும் எடுக்கிறோம். அது மாதிரி வந்து இதுக்கு வந்து 7 குவான்டிட்டி எடுத்திருக்கோம். இதுல வந்து ₹5 லாபம் வந்திருக்கு. ₹5 லாபங்கிறது வந்து கிராஸ் ப்ராஃபிட். இதுல வந்து இது வந்திருக்கு. அப்புறம் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் பார்க்குறோம். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்ல ₹18 லாபம் வந்திருக்கு. அப்புறம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசின்னு நினைக்கிறேன், ₹16 லாபம் வந்திருக்கு.
அப்புறம் ரயில் விகாஸ் நிகாம், மேபி ரயில்வேன்னு நினைக்கிறேன் இது. இதில் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கோம், பாயிண்ட் மைனஸில் இருக்குது. எஸ்பிஐ லைஃப் தாங்க நல்லாவே லாபம் கொடுத்துருக்கு. இந்த பாருங்க, வெறும் ஒரு ஸ்டாக்லேயே 25 ரூபாய் லாபம். புரோக்கரேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.668 தான் வந்திருக்கு. அப்புறம் டாடா கன்சல்டன்சி பாருங்க, 35 ரூபாய், 35 35 34 35ல் வந்து லாபம் ஈட்டிருக்கோம். வந்து அதுவும் புரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ அடுத்து வந்து டெக் மகேந்திரா பார்ப்போம். இருக்கிறதுலேயே வந்து ஆக அதிகமான லாபம் வந்து டெக் மகேந்திரா தான் கொடுத்துருக்கு. அது டெக் மகேந்திரா தினம் கொடுக்குமானா கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில அதுக்கு வந்து வேற 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 பங்குகள் வேற வேற லாபங்களை கொடுக்கும். இப்போ இது பாருங்க, 38 ரூபா கொடுத்துருக்கு நமக்கு. இதுதாங்க நம்ம வந்து நம்மளே வந்து பண்ணியிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் டூலு. அதுவே வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தானாகவே ட்ரேடிங் எடுத்து நமக்கு லாபம் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து தானாகவே லாபம் கொடுத்துருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த டூலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பை செல் சிக்னல் வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் போய் ட்ரேட் பண்ணி லாபம் ஈட்டலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5-6 ட்ரேடு வந்து நம்ம எடுத்தோம்னாக்க தான் சில இது வந்து லாஸ்ட்ல போனாலும் மிச்சதெல்லாம் ப்ராஃபிட்ல வந்து ஓவராலா தினமும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கு. இந்த 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 எல்லா தகவல்களுமே உங்களோட படிக்கிறதுக்காகவும் உங்களோட அறிவுக்காகவும் தான் கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்க வந்து முழுமையா இதை எடுக்க முடியாது. நீங்க உங்களோட செபி அனலிஸ்டோ இல்லை வந்து அனலிஸ்ட் கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் வந்து ஆர்வமோட தூண்டக்கூடியதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிங்க. தொடர்ந்து நம்ம காணொலியை பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.